வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி காலையிலே சிட்டி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ சிட்டி ஆஃபீஸ்லேருந்து அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்காங்க. சிட்டின்னா காலையிலே இந்த ரோகிணி வந்து உட்காந்துருக்காங்க, என்ன விஷயம்னு தெரில, கையில் ஏதோ ஒரு பத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சின்ன உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. ரோகிணி என்ன காலையிலே வந்திருக்கீங்க, எதுவும் பைசா எதுவும் தேவையா அப்படிங்கிறேன். பைசாலாம் தேவையில்லை, எங்கள் வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியல, அதை உங்கள்கிட்ட கொடுத்தா பத்திரமா இருக்குமான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாருங்கள், என்கிட்ட எதை கொடுத்தாலும் பத்திரமா தான் இருக்கும், இது என்னது அப்படிங்கிறாங்க. இது கடையோட பத்திரம், அந்த கடை என் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த கடை அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார நடத்துறாருல ஃபர்னிச்சர் கடை, அந்த கடை என் பேரில் தான் இருக்குது. இந்த பத்திரத்தை கடையில் வைக்கவோ இல்லை வீட்டில் வைக்கவோ முடியலை. ஏன்னு கேட்டால் எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் ஆக மாட்டேங்குது. நான் பணக்காரி இல்லை, உடம்புலாதவான்னு தெரிஞ்ச பிறகு எங்கள் மாமியார் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. மனோஜும் என்னையும் பேசக்கூட விட மாட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த பத்திரத்தை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, என்கிட்ட பத்திரம் வரும், நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, நான் கிளம்புறேன், ரொம்ப பத்திரம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ரோகிணிக்கு வித்யா கால் பண்ணுறாங்க. என்கிட்ட இருக்க உன் பார்லருக்கு வந்து நீ இல்லை அப்படிங்கும்போது, நான் தான் வேலையை விட்டு நின்றுட்டேனே, எங்கள் ஆண்டி தான் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. சரி, உங்கள் ஆண்டி சொல்லலாம் கேட்க மாட்டேன், ஒழுங்காக வேலைக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. சொன்னேன், ஆனால் இந்த ஓனர் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, நின்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. சிட்டி ஆஃபீஸுக்கு வந்துட்டு வெளில நிற்கேன் அப்படிங்கிறாங்க. ஏய், அந்த சிட்டியால் ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்து தொலைய போகுதுடி, ஏன்டி அங்கேயே போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. சிட்டியால் எனக்கு நன்மை தான் நடக்குது, சிட்டி எனக்கு நிறைய உதவி பண்ணுதான், 3 லட்ச ரூபா நகையே 1 லட்ச ரூபாய்க்கு தரான் அப்படிங்கும்போது, அதே அவன் நகையே வேறு யார் நகையோ தெரில, நாளைக்கு எதுலையாவது கோர்த்து விட்டு போயிட போகிறான்டி அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் அவன் செய்ய மாட்டான், அவன் நல்ல ஃப்ரெண்டு, அவன் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ கூட கடை பத்திரத்தை அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படி. கடை பத்திரத்தை அவன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கியா, அந்த பத்திரத்தை வச்சு யார்ட்டையா பணம் வாங்கிற போகிறான்டி, சேவலாம் பண்ணாத அப்படிங்கும்போது, அதெல்லாம் வாங்க மாட்டான், அவன் என்கிட்ட ரொம்ப கரெக்டாக இருப்பான் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அந்த மாதிரி ஆளெலாம் நம்பக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, தினேஷ் கதையில் எப்படிலாம் வரப்போச்சு. ஆனால் வந்து சிட்டி அதெல்லாம் பண்ணாமல் நாசுக்காக பண்ணிட்டான். தினேஷால் இப்போ உரியே இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன், அது காரணம் சிட்டி தான். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. என்றைக்கு நான் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உரியாக தான் இருக்குது. மனோஜுக்கு வேறு கல்யாணம் தான் பண்ணி வைக்கல, மீதி எல்லா வேலையும் பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. அது கூட சீக்கிரம் நடக்க தாண்டி செய்யும் அப்படிங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், நீங்கள் ஏற்கனவே வந்து பணக்காரன்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் வந்திருக்கேன். உங்கள் மாமியார் ஆசை பிடிச்சவங்க, உன் புருஷன் பேராசை பிடிச்சவன். ஏன்னா 2 பேரும் வந்து இப்போ இந்த வகையில் ஏமாந்துருக்குன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பணக்கார பொண்ணு கிடச்சுன்னா கண்டிப்பாக ஒன்றை கலத்தி விடணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது இது நீ சொல்லுத வேணால் எங்கள் மாமியார் வேணால் நினைப்பாங்க, மனோஜ் ஒருபோதும் நினைக்க மாட்டார், மனோஜ் என்ன அந்தளவுக்கு விரும்புகிறாரு அப்படிங்கும்போது, இதை நீ தாண்டி சொல்லிகிட்டு இருக்க, இதை மனோஜெலாம் சொல்லணும். அவங்க அம்மா சொன்னோன்னா அவன்கிட்ட பேசக்கூட அவர் விரும்பலை. அப்படி இருக்கும்போது ஒன்றை விரும்புகிறாரு வைக்கிறான்னு சொல்லிட்டு இது கேட்குறது மாதிரியா இருக்குது அப்படிங்கும்போது, சரி அதெல்லாம் விட நீங்கள் இருக்க அப்படிங்கிறாங்க. என் கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும்னு சொன்ன முன்னாடி, அதாண்டி நகை எடுக்கணும், வாயன் போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, வித்யா கொஞ்சம் போகிறேன், அந்த பணத்தை வச்சுக்க, எனக்கு ஒரு சில நேரத்தில் தேவைப்படும், நான் அப்புறம் கல்யாணத்தோட தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே, இது வரைக்கும் என்கிட்ட பணத்தை ₹1 திருப்பி தரல, ஃப்ரீயாக இருக்கும் போதே, இப்போ ஏகப்பட்ட ஒரியோடு இருக்க, இப்போ நீ கண்டிப்பாக தரப்போகிறதே இல்லை, நான் என் ஃப்ரெண்டு என் கூட வேலை பார்க்குற பிள்ளைய கூப்பிட்டு போகிறேன், நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. இரு அப்படி, நீ ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லையே ஆஃப் பண்ணிடுறாங்க வித்யா. இந்த ரோகிணி போய் நம்ம பேசணும் பாரு, இந்த ரோகிணி வந்து அவள் கதையை மட்டும்தான் பாப்பா, நம்ம எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கால. நான் கல்யாணம் முடிக்கணும், நல்லா இருக்கணும், அவளுக்கு கொஞ்சம் கூட நினப்பில்ல, அப்போ கூட பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நகை எடுக்க போயிடுறாங்க. இங்கே ரோகிணி வந்து வித்யாவை தேடி வீட்டுக்கு வராங்க. செல்லு ஆஃப் பண்ணிட்டு எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி பக்கத்து கடையில் போகிறான், தேடி பார்க்காங்க. ஏன்னா அந்த பணம் கொஞ்ச நாளைக்கு வித்யா கையில் இருந்தால் 6 வருஷத்துக்கு வாங்கிக்கலாம், ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், வித்யா கல்யாணம் முடிஞ்சால் முடியுது, முடியாட்ட போகுது அப்படின்னு அசால்ட்டாக அவங்க கதையை மட்டும் யோசிக்காங்க. ஆனால் வித்யா ரொம்ப தெளிவான ஆள், வேறு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் நகை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ வித்யா வரும்போது கரெக்டாக ரோகிணி ஏத்தாள் வராங்க. என்னடி உன் பாட்டில் செல்லு ஆஃப் பண்ணிட்டு போயிட்ட அப்படிங்கும்போது, ஆமாம் செல்லு ஆஃப் பண்ணலாம், நீ நகை எடுக்காதான் பண்ண நடையேறி நீ நகை எடுக்கணும்னு சொல்கிறேன், வா போவோன்னு சொல்லாமல் நீ வந்து நகை எடுக்காத, பணத்தை வச்சுக்கோ, எனக்கு அவசரத்துக்கு தேவைப்படுங்க, உன் கதையை தானே பார்க்க அப்படிங்கும்போது, அது இல்லடி இது இல்லடின்னு சமாளிக்கிறாங்க. சரி அதெல்லாம் விட, நீ எதுக்கு பத்திரத்தை கொண்டு அவன்கிட்ட கொடுக்க, பேசாமல் என்கிட்டே கொண்டு தந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன நான் ஓன்ட்ட தந்திருக்கலாம், ஆனால் பத்திரம் வீட்டில் இல்லைனா கண்டிப்பாக நான் ஓன்ட்ட தான் கொடுப்பேன்னு கேட்பாங்க வீட்டில், எங்கள் ஆண்டி வந்து ஏதாவது சவுண்ட் விட்டால் நீ கொடுத்துருப்ப அப்படிங்கும்போது, அதுவும் சார் தான்,
ஆனால் சிட்டியில் கொடுக்குறது சரியா இல்லை, உங்கள் அம்மாட்ட கொடுத்து வைக்க வேண்டியது தானே அப்படிங்க. ஐயோ மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே போய் கேட்டால் எது நினைப்பான், சரி நான் பிறகு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ அவங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாடி உனக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க. நீ என் ஃப்ரெண்டு தானே, உன் கல்யாணத்தை நான் எவ்வளோ நின்று செஞ்சேன், ஆனால் எனக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு கேட்கக்கூட மாட்டேன், உன்னை நான் காசுலாம் கேட்க மாட்டேன் ரோஹிணி, நீ கூட நின்றா போதும் அப்படிங்கும்போது, வித்யா எனக்கு ஏகப்பட்ட உரி, ஃபர்னிச்சர் கடைக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டி சொல்கிறாங்க, திடீர்னு போகணுன்னு சொல்கிறாங்க, வருமானம் கம்மியாக வந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, மனோஜ் பழைய மாதிரி இல்லை, நீ வந்து வேணும்னு நினச்சாலும் கூட அதை வெளியே சொல்ல மாட்டுறாரு, அவங்க அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு தான் ஆடுறாரு, எனக்கு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, நான் வந்து முதல்ல அவன்கிட்ட சொன்னேன், உன்னை பற்றி உள்ளதை சொல்லு, பிடிச்சா அவங்க கல்யாணம் முடிக்காங்க, இல்லைனா முடிக்காமல் போகிறாங்க, நிம்மதியாவது இருக்கலாம்னு சொன்னேன், நீ கேட்கல. மனோஜ மாதிரி ஒரு ஆனாலும் கிடைப்பானா, மனோஜ மாதிரி படித்தவன் கிடைப்பானா, மனோஜ மாதிரி ஒரு வசதியான வீட்டில் கொண்டு மாப்பிள்ளை கிடைக்குமா, அப்படியா இப்படியா என்ன கிடையாது பாரு, நீனும் ஆசைப்பட்டு தான் போனேன், இப்போ நீ வந்து நேசிக்க மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது, அது நல்ல வசதியான வீடு, நம்ம போனால் கஷ்டப்பட வேண்டாம், நான் பார்லரில் வேலை பார்க்கேன் அப்படிங்கிற நிலைமை இல்லை, வீட்டில் வச்சு என்ன பார்த்துப்பாரு நல்லா படிச்சிருக்காரு அப்படின்ட்டு போனேன், கடைசியில் பாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. நீனும் அப்படி தானே, உனக்கு வர ஒரு உன்னை வச்சு நல்லா பார்த்துக்குவார்னு நினைப்பேன் அப்படிங்கும்போது, நான் என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் ரோகிணி, எதையுமே மறைக்கல முருகன்கிட்ட, முருகனும் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, உனக்கு அதுக்கேற்ற வாழ்க்கை கிடச்சிக்கிடுச்சு, அந்த முத்து மீனா இப்போ உனக்கு பெருசாக போயிட்டாங்க, என்னெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, முத்து மீனா என்றைக்குமே பெருசு தான், அவங்க உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க, எதனாலும் ஓப்பனாக பேசுவாங்க, நீ அப்படி இல்லை அப்படிங்கும்போது, இப்போ நீ அவங்க சொல்ல தானே கேட்ப, ஏண்டாலாம் நீ பேசவே பேசாதடி அப்படிங்கும்போது, எம்மா தாயை போய்ட்டு வா அப்படின்றாங்க. ரோஹிணி ரொம்ப கடுப்பாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் போய் முறையை தூக்கிட்டே இருக்காங்க. அப்போது என்னடி ஆச்சு கல்யாணி, வந்ததுலேருந்தே முகம் சரியில்லையே என்ன ஆச்சு, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி உனக்கும் மாமியாருக்கும் சமரசம் ஆகிட்டா அப்படிங்க, அதெல்லாம் ஆகவே ஆகாதுமா, அவங்களுக்கு நான் பணக்காரியாக தெரிஞ்சுன்னா என்னை வந்து கொண்டாடுவாங்க தூக்கி வச்சு, இப்போ நான் பணக்காரி இல்லைல்ல அதனால தான் வீசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இதான் நடக்குது, நான் பணக்காரி இல்லைன்னே எனக்கு உள்ள இடம் இல்லை, எனக்கு தேவையானது நீனே சமைச்சு சாப்பிடுங்கிறாங்க. அது போக மீனாவோட ஓவராக நடத்துகிறாங்க, மீனாவாவது வரும்போது ஒன்றும் தெரியாத வீட்டிலேருந்து வந்தவா, ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவான்னு தெரிஞ்சே வந்தா, ஆனால் நீ வந்து எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தான் அந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் வீட்டுக்காரமே புரிஞ்சிக்க மாட்டேங்காரு அப்படிங்கும்போது ரோஹிணி அம்மா சொல்கிறாங்க. அதுவும் சரிதானடி, அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, நீ பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன், இப்போ நீ ஏமாத்துறேன்னு தெரிஞ்சோன்னா அவங்க கோபப்பட தான் செய்வாங்க, எல்லார் வீட்டிலும் நடக்குது தானே, அது போக அந்த முத்து மீனா உனக்கு உதவி பண்ணுவாங்க, எதையாவது பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீ வந்து அவங்க சரி கிடையாது, அவங்க தான் என்னை வந்து இந்த நிலைமைக்கு காரணம் அப்படி இப்படின்னு சொல்லுது அப்படிங்கும்போது, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை, அந்த புரோன்மணியை மட்டும் கொண்டு விடலைன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நானும் பணக்காரிங்க தோரணம் அந்த வீட்டிலே இருந்திருப்பேன், ஒரு பிரச்சனை வந்திருக்காது, பாரு இந்த மீனாவும் முத்து இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, இப்போமாவது உன்னை பற்றி பாதி தெரிஞ்சிருக்கு, மீதியை நீனே சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக தான் நினைக்க போகிறாங்க, நீ யார்கிட்ட சொல்லுறதையோ சொல்லலையோ அந்த முத்து மீனாக்கிட்டையும் அண்ணாமலைக்கிட்டையும் சொல்லு, அவங்க பக்குவமாக எடுத்து சொல்லி அந்த வீட்டில் உனக்குன்னு ஒரு நிலையை உருவாக்குவாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ரொம்ப உருவாக்குவாங்க, அந்த வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் அந்த முத்து மீனாவும் பார்ப்பாங்க, ஏற்கனவே அந்த வீட்டில் நான் இப்போமா நாளைக்கான்னு இருக்கேன், அவங்ககிட்ட சொன்னால் போதும் அவ்வளோதான், ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சுது அப்படிங்கும்போது, எம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரான், வா கிறிஸ்டே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வரவே மாட்டேங்க, நீ லீவுக்கு போகிற என்கிட்ட தானே இருக்குன்னு சொன்னேன், லீவும் முடிஞ்சிட்டுமா, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. டேய் நாளைக்காடா அப்படிங்கிறாங்க. இவன் நாளைக்குங்க அப்படிங்கிறான். ஆமாம் உனக்கு இவனை பற்றி நினப்பு எங்கே இருக்குது, இவன் நாளைக்கு பள்ளிக்கூடம் கூப்பிட்டு போகணும், பணம் அதுக்கு தேவைன்னு சொன்னேன், அதை எதுவும் ரெடி பண்ணியா அப்படிங்கும்போது, ஆஹா மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா சாரிம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. சரிடி என் காற்றுல போட்டிருக்க கம்மலை தாரேன், இதை நீ போய் விற்றுட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட ஒரு செயின் ஒன்று போடாத ஒரு செயின் இருக்குது, நான் அதை விற்றுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு செயினை போய் விற்காங்க. விற்றுட்டு திரும்பியும் பார்க்காங்க, அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடைக்காரன் அண்ணாமலைக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. டவார்னு திரும்பி பார்க்காங்க, அண்ணாமலை ரோஹிணி, என்னம்மா இங்கே நிற்க அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்திக்கு அவசரத்துக்கு பணம் தேவை, அதான் கொஞ்சம் ஒரு நகையை இதில் விற்றுட்டேன் அப்படிங்கும்போது, எந்த நகைம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணாக நான் வச்சுருந்தேன் அங்கிள், நான் அதை பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறேன். அப்படியாம்மா சார் ரைட் அப்படின்ட்டுறாங்க. இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கே போனாலும் இவர் குறுக்க மறுக்க வராரு, என்ன பண்ணுறது, பேசாமல் இந்த ஸ்கூலில் இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து
கிறிஷை வெளியே எடுத்துருவோம், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனேம்மா கிறிஷை கூப்பிட்டு கிளம்புமா, கிறிஷை வேறு வழி எடுத்து சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எப்போ பார்த்தாலும் என் மாமனார் ஏத்தாள வராரு, அதே பள்ளி எடுத்த வேலை பார்க்காரு. நானும் சரி ரைட்டு அங்கேயே நாசுக்காக இது பண்ணிக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் நீ அவர் வருதுனால நீ கிறிஷை வீட்டில் இருக்க சொல்லிடுவேன்னு நினச்சேன். ஆனால் அவர் குறுக்கையும் மறுக்கையும் வராரு, நல்லதில்லை. இப்போ நான் ஒரு நகைக்கடையில் போய் அந்த நகையை வைக்கலான்னு போனாக்கா அங்கே வந்து நிற்காரு. கேட்டால் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பதிலாக சொல்ல வேண்டியிருக்குமா, ஆனால் பேசாமல் யாராச்சுக்குள்ளே சேர்த்துடலாம் அப்படிங்கும்போது, கல்யாணி நானும் தான் அதான் நினச்சேன். இங்கே நிறைய பணம் கேட்காங்க, அது போக நாங்கள் கிராமத்துக்கே போயிருந்த முடியும், இங்கே எங்களுக்கு சமாளிக்க முடியல. ரொம்ப வண்டியெல்லாம் போகுது வருது, வர ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது போக வேனில் எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கேன்னா பள்ளிக்கூடம் பக்கத்துலேயே இருக்குது, நான் நடந்து போய் கூப்பிட்டு வந்துடுவேன். அது பூரா ஊர் பூரா சொந்த பந்தம், அவங்கள்ட்ட பூரா பேசுவோம். இங்கே சிட்டிக்குள்ளே பக்கத்து வீட்டில் இருந்தாலும் பேச மாட்டாங்க, அங்கே மூணாவது ஆள் மாதிரி பார்க்காங்க. அங்கேன்னா அப்படி இல்லை. அது போக கறி பிடிக்கலாம் நிறையா ஆகலாம், அங்கே வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் கம்மியான விலையிலே முடிஞ்சிடும். நம்ம கிராமத்துக்கே போயிருந்தோம் அப்படிங்கும்போது, ஏமா நானும் அதான் சொல்லலான்னு பார்த்தேன், இங்கே இருந்தால் லாய்க்கக்கூடாது, அதனால் நான் கிராமத்துலேயே கொண்டு விட்டுதோம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. உடனே எப்படி போக முடியும் அப்படிங்கும்போது, உடனே போக முடியாதம்மா, என் மாமியார்கிட்ட சொல்லி நான் வெளியூர் வேலைன்னு சொல்லியிருந்தேன், 2-3 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு கிராமத்தில் கொண்டு விட்டுருதோம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஆண்டி நான் வெளியூர் வேலைக்கு போகிறேன், ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படிங்கும்போது, 2 நாளா 3 நாளா அப்படிங்கும்போது 3 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி வரும்போது எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கும்போது, அது ஆண்டி போன பிறகு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ தான் சொல்லியிருப்பியே, ஒரு பார்லர் வேலைக்கு எவ்வளோன்னு சொல்லியிருப்பல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, ஒரு ஷூட்டிங் நடக்க போகுது, அதை எத்தனை பேருக்கு போடணும் எது போடணும்னு தெரியல, டேரக்டர் தான் கூப்பிட்ருக்காரு, அப்படிங்கும்போது எத்தனை பேருக்கு நான் மேக்கப் போடுறதுன்னா அவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிங்கும்போது, சினிமாவுக்கா நாடகத்துக்கா அப்படிங்கிறாங்க. சினிமாவுக்கு தான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எப்படியும் ஒரு 4-5 லட்சம் தருவாங்களா அப்படிங்கும்போது, அவ்வளோ வராது ஆண்டி, கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, முடிஞ்ச அளவு ஒரு 4-5 லட்சமாக அதை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் நான் 2-3 நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு, அம்மா சொல்கிற மாதிரி நல்லா வெயிட்டான பணத்தோட வா, நம்மளுக்கு பணம் தேவை தானே அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் என்ன நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன், அப்போவும் தேவைன்னா ஃபோன் பண்ணிக்கிறேன், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நினைக்காங்க, இவருக்காக நம்ம வந்து இவ்வளோ போய் சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டோமே, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வீட்லேயும் யார்ட்டையும் சொல்லணுமா நினைக்காங்க. வேண்டாம் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ரோஹிணிக்கும் சேர்த்து சமைச்ச மீனா ரோஹிணி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்கள் மைனி மட்டும் வரல அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ரோஹிணி எங்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன விஷயம், பழக்குறள் ரொம்ப இது என்ன பார்லரமான ரொம்ப இப்போ என்ன அவன் முன்னாடி எங்கன்னு கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா மீனா சமைச்சு வைக்கலாம், முன்னாடி சாப்பிடவே இல்லையா அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருந்தால் தானே, அவர் 2-3 நாள் இங்கே இருக்க மாட்டா, வெளியூர் வேலைக்காக போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. மீனா வேலைக்கு போயிருக்கா அவன் வழியில் அப்படிங்கிறான். அப்படியா, ஒரு வாரத்தை கூட அவங்க சொல்லிட்டு போலையா அப்படிங்க. மீனா நான் மட்டும்லாம் சொல்லுவாப்பிலையா அப்படி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்லர் நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க வண்டியில் பொருள்கள்லாம் ஏற்றி ஊருக்கு கொண்டு போயிருந்தாங்க. அப்போ ஊரில் எல்லோரும் லட்சுமிக்கா நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷமுக்கா, நீ போய் மெட்ராஸில் இருந்தால் அங்கே யாருக்கா பேசுவா வைப்பா, நம்ம ஊரை மாதிரி இருக்குமா வைக்குமா, நம்மலாம் வந்து கிராமத்திலே இருந்துட்டோம், கிராமத்திலே வாழ்ந்துருவோமுக்கா, இங்கேயும் தான் சொல்லிக் கொடுக்குறது எல்லா பள்ளிக்கூடமும் இருக்காக்கா, நீ எதுக்குங்க அங்கே போனேன் அப்படிங்கும்போது, என் மொவ தான் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு தான் நான் அப்படிங்கிறான். இப்போ என்ன இங்கே கூப்பிட்டு வந்துருக்கேன், பார்க்க மாட்டேன்னு டாய்ப்போம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு அங்கே சரியாக இருக்க முடியல, அதான் இங்கே கிராமத்துலேயே மறுபடியும் சேர்த்து விடுமாப்புல கிருஷ்ணன் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்போ பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்து விட்டோன்னே அடிக்கடி அவனை அங்கே இங்கேயும் அப்படி மாற்றாதியே, அவன் ரொம்ப சங்கடப்படுதான் அம்மன செலவில் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நம்ம இங்கே தான் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி நினைக்கும் போது நினைக்காங்க, எங்கள் மாமியார் பணம் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. எப்படியாவது நம்மளுக்கு ஒரு 4-5 லட்சம் இருந்தால் தான் அங்கே போக முடியும், அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா என் மாமியார் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு சொந்தக்கார வீட்டில் பேசுகிறாங்க, நல்லா இருக்கீங்களா எதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கே அவங்க பீரோவில் நிறைய நகை வச்சுருப்பாங்க, அவங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்காங்க. அப்போ அதில் வயசான பாட்டி தான் இருக்குது, அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு, பாட்டி ஐஸ் வாட்டர் இருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. உள்ளதாம்மா இருக்குது, போம்மா ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் ஐஸ் வாட்டர் இருக்கிற மாதிரி டபார்னு நேராக பீரோவை திறக்காங்க. பீரோவில் ஒரு 10 பொன் நகை இருக்குது, டப்புன்னு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க.
வச்சுக்கிட்டு நைஸாக வெளியே வந்துடுறாங்க. போய்ட்டு வர மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த வயசான பாட்டிலாம் அந்த நகையை கவனிக்கல, எடுத்ததையும் கவனிக்கல, ஒன்றும் கவனிக்கல. ஏம்மா நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த 10 பவுன் நகையை கொண்டு விற்றாங்க. ஒரு 6 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. சரி ரைட்டு 6 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா நம்ம கையில் வச்சுக்கிடுவோம், 5 லட்ச ரூபா வருமானம் அந்த மாதிரி கொண்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே மெட்ராஸுக்கு போய் ஆண்டி அப்படிங்கிறாங்க, இதில் 5 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் இருக்கா அப்படிங்க, ஆமாம் ஆண்டி 5 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு நம்மள்ட்டப்பா, ஷூட்டிங்க்கு வந்து மேக்கப் போட்டால் எவ்வளோ கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. தெரிலையடா, எனக்கு அதை பற்றிலாம் தெரில அப்படிங்கும்போது பலபுரன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன முத்து அப்படிங்கிறாங்க. இல்லை ஷூட்டிங் உள்ளவங்களுக்கு மேக்கப் போட்டால் எவ்வளோ கொடுப்பாங்களா அப்படிங்கும்போது, இவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க முத்து, பெரிய பெரிய ஆக்டருக்கு பண்ணால் வேணா இவ்வளோ கொடுப்பாங்க, ஆனால் ரோகிணி அப்படி பண்ண வாய்ப்பு இல்லையே. ரோகிணி நீங்கள் எந்த ஆக்டருக்கு பண்ணீங்க, எந்த ஹீரோயினா ஹீரோவா அப்படி இப்படின்னு கேட்காங்க. ரோகிணிக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் தெரியுதுன்னு முழிக்காங்க. என்ன ரோகிணி உண்மையிலேயே பார்லர் வேலைக்கு தானே போனீங்க? ஆமாம்மா பார்லர் வேலைக்கு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுதாங்க, உங்கள் ஊரில் ஆக்டர்லாம் கிடையாது, வெளியூரில் ஆக்டரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வெளியூரில் ஆக்டர் உங்களுக்கு எப்படி வழக்கம், பார்லர் வேலை எப்படி கூப்பிட்டாங்க அப்படிங்குள்ள. டேரக்டரு முன்னாடி எங்கள் பார்லர் தான் கொடுத்துட்ருந்தாரு, இப்போ வந்து திடீர்னு ஒரு வேலைன்னு சொன்னார், அங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. சரி எந்த இடத்துக்கு போனீங்க எதுன்னொன்னே அதை மாற்றி மாற்றி சொல்லுதாங்க. என்ன ரோகிணி சம்மந்தமாக இப்போ சொல்லுதீங்க அப்படிங்கும்போது சரி சொல்லுவாங்க, அதான் பணம் கொடுத்தாங்களே, எல்லோரும் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதான் பணம் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, பார்த்தியாடா முத்து, விஜயாவுக்கு பணம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நினைப்பான், என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க. பாரு விஜயா, அந்த ரோகிணி பிள்ளை கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வருது, அது தேவைக்கு அது ஏதாவது வாங்கிடும் வச்சுக்கிடும், நீ பணத்தை வாங்கிட்டு இருக்காத அப்படிங்கும்போது, ஏங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதாங்க, அவள் என்னையும் மனோஜையும் எந்த அளவுக்கு சங்கடப்படுத்திருப்பா தெரியுமா, பெரிய பணக்காரி, எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் அத்தனை கோடி கிடக்கு, இத்தனை கோடி கிடக்குன்னா 1 கோடியும் இல்லாமல் தெரு கோடியில் நிற்கா. இப்போ இவா சம்மத்தியம் பண்ணி நான் வாங்கலைன்னா எப்படிங்க மனோஜை முன்னேற்ற முடியும், வேறு வழி கிடையாதுங்க, இங்கே சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, நீ பண்ணுறது எல்லாமே தப்பு, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வாழ வந்த பிள்ளைகள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறது, அந்த பிள்ளைகள்கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு நினைக்கலாம், ரொம்ப தப்பு. ஆமாங்க, உங்களை மாதிரி இந்த மீனா மாதிரி இன்னும் 2 மருமகம் வந்திருந்தான்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கும்போது, மீனாக்கிட்ட என்ன குறை சொல்லு, மீனா மட்டும் இந்த வீட்டுக்கு வரலன்னா நீ ரொம்ப சங்கடப்பட்டிருப்ப. சாப்பாடு சௌரியத்துக்கு வேலைக்கு வரவங்க அடிக்கடி லீவ் போடுவாங்க, அன்னைக்கு பொழுதுக்கு நீ சமைக்காமல் சங்கடப்பட்டிருப்ப. ஆனால் மீன் அப்படி கிடையாது, 365 நாளும் சமைக்குது, அதுவும் உனக்கு பிடிச்சமான இது, இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி சமைக்குது. இப்படி யார் சமைப்பா, வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா, துணிமணி ஜோப்போலேருந்து எல்லாம் அது பார்க்குது. இந்த வீட்டில் வந்து மற்ற மருமகளோ நீனும் பார்க்குது இல்லையாம்மா, அந்த மீனா பிள்ளை வரதுக்கு முன்னாடி 2 பேருக்கு வேலைக்கு வச்சுமே சரியாக நடக்கலாமா தானே இருக்குன்னு தான் சொன்னேன். இப்போ எந்த வேலையாவது குறையா இருக்கா, கிடையாது. அந்த பிள்ளை டெக்கரேஷன் வேலை பார்க்கு, பூ வியாபாரம் பார்க்கு, முத்துக்கும் அதாவது முடிஞ்ச உதவியே செய்யுது. இப்படிலாம் செய்யும்போது நீ அந்த பிள்ளைய நீ குறை பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னத்தை சொல்ல அப்படிங்கும்போது, ஆமாங்க நீங்கள் கொண்டு வந்த பொண்ணுன்னா நீங்கள் தலை தூக்கி வச்சு ஆடுவீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, எனக்கு 3 மருமகளும் ஒன்று தான், ஆனால் நீ அப்படி பார்க்க மாட்ட. இந்த மீனாவை பூக்காரிம்ப, இப்போ அந்த ரோகிணியை ஒன்றும் இல்லாதவங்க, முன்னாடி பெரிய கோடீஸ்வரின்னு, என்னத்தை சொல்ல. அந்த பிள்ளை சம்பாதிக்கிறதா அந்த பிள்ளைகிட்ட கொடு, கணக்குக்கு இந்த மாதமே அந்த பிள்ளை 7 லட்சம் 8 லட்சம் தான் உன்னை கொண்டு தந்திருக்கு, அதை நீ என்ன தான் செய்கிற அப்படிங்கும்போது, ஏங்க நான் எல்லாம் மனோஜ் தாங்க சேர்த்துட்ருக்கேன், வேறு நினச்சி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் நினைக்காங்க, ரைட்டு நாளைக்கு காலையிலே போய் நகையை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ அந்த ரோகிணி விற்றாங்கள நகை, அதே கடைக்கு போகிறாங்க. அப்போ சொல்லுதாங்க, என் இது பழைய நகை தான், இது விற்றாங்க, நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு அதே ரேட்டுக்கு கூட ஒரு 1000 ரூபா தந்தீங்கன்னா அந்த நகையை தந்துடுது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு 8 லட்ச ரூபா வேணுமே, நீங்கள் 6 லட்ச ரூபாய்க்கு தரீங்கல்ல, இன்னும் 1 லட்சம் ஏன்ட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. அப்போ பார்வதிட்டு ஃபோன் பண்ணி, பார்வதி எனக்கு 1 லட்சம் வேணும், நான் வந்து தரேன் அப்படிங்கிறாங்க. 1 லட்சம் வேணும், வந்து தரையா, தந்துருவியா விஜயா, அடிக்கடி பணம் வாங்குற திருப்பி தர மாட்டேங்க அப்படிங்கும்போது, 1 லட்சம்லாம் திருப்பி தந்துடுவேன், கொஞ்சம் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அனுப்பிவிடுவாங்க. உடனே அந்த நகையை அப்படியே வாங்கிடுறாங்க. நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறான். பார்வதி இந்த 10 பவுன் நகை எப்படி இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. என்ன பழைய நகை மாதிரி இருக்குது, பழைய நகை தான், எவ்வளோ மாடலாக இருக்குது பாரு, இந்த நகையை பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சிக்கிட்டு, இப்போ உள்ள நகை வாங்கினா நமக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும்ல, ஏன்னா இது 6 லட்ச ரூபாய்க்கு தராங்க அப்படிங்கும்போது, அப்படியா அப்படிங்கும்போது, உனக்கு 1 லட்சம் தரணும், இந்த நகையை அடை வச்சு தரட்டா அப்படிங்கும்போது, அடையெல்லாம் அடை வச்சு தர வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு பணம் தேவையில்லை, பணம் வரும்போது கொடு, ஆனால் இதை மட்டுமா கொடுத்துரு விஜயா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது மட்டும் நான் கேட்க விரும்பலை, ஏன்னா நம்ம 30 வருஷமாக நட்பாக இருக்கோம், இந்த பணத்தெல்லாம் நம்மளுக்குள்ளே வருத்த வரக்கூடாது அப்படிங்கும்போது, அதெல்லாம் வராது கொடு அப்படிங்கிறாங்க. விஜயா இந்த பணம் எது அப்படிங்கிறாங்க. வேறு யார், ரோஹிணி தான் கொண்டு தரா அப்படிங்கும்போது, அந்த பிள்ளை உழைச்சதை பூரா நீ வாங்கி வச்சுட்டா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும் சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை அவட்ட வாங்க தான் செய்யணும்,
அவளை நம்பி என்ன பிரயோசனம் அப்படிங்கிறாங்க. சரி அந்த பிள்ளைய அனுப்பிட்டு நான் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் இந்த பிள்ளை பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் கல்யாணம் முடிச்ச வரை வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவளை அனுப்பிவிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கும்போது, அதுக்கு யார் சம்மதிப்பா, எந்த பொண்ணும் உனக்கு சம்மதிக்குன்னு சொல்லு அப்படிங்கும்போது, வேறு யார், ரவியோட ஓனர் தான் அப்படிங்கும்போது, உடனே பார்வதி சிரிக்காங்க. ஏன் சிரிக்க அப்படிங்கிறாங்க. அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி தெரியுமா, அவன் எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்ப்பா தெரியுமா, இந்த மனோஜுக்கு வாக்கப்படுவா அப்படிங்கும்போது, ஏன் வாக்கப்பட மாட்டான், இந்த ஏரியாவிலே பெரிய பிஸ்னஸ் மேன் என் மகன் தான், நாளைக்கு பெரிய ஆள் ஆக போகிறான், அவனை தேடி எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் போவாங்க, அப்படி இருக்கும்போது அவனைலாம் அவனுக்கு பிடிக்கும், உனக்கு தெரியாது, அவனை மாதிரி எத்தனை படிப்பு யார் படிச்சிருக்கா, பார்த்தெல்லாம் எங்கள் வீட்டில் அதிகமாக தான் அவன் தான் படிச்சிருக்கான் அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, ஊர் உலகத்தில் மனோஜ் மாதிரி ஏகப்பட்ட பேர் படித்தவங்க இருக்காங்க, நீ உன் வீட்டில் மட்டும் அதிகமாக படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்காத, ஏகப்பட்ட பேர் படிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, ஏகப்பட்ட பேர் படிச்சிருக்கலாம் பார்வதி, ஆனால் மனோஜ் மாதிரி யாரும் பிஸ்னஸ் பண்ணல, மனோஜ் மாதிரி யாரும் பயங்கரமாக சிந்திக்கல அப்படிங்கிறாங்க. சரி என்னமோ சொல்கிற விடு, நான் அதை பற்றி பேசினா உனக்கு கடுப்பாக தான் ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே நீத்துக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. ரவியை வந்து ஒழுங்காகவே இந்த ஸ்ருதி வேலை பார்க்க விட மாட்டாங்க, அடிக்கடி கூப்பிட்டு வெளில நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வேறு சொல்லிட்டோம் ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லிட்டு, வேலை செய்கிறவங்களுக்கு கூலியில் 10% எல்லாருக்குமே கூட்டி தரோம்னு சொல்லியாச்சு, லாபத்தில் நாளில் ஒரு போய் தரேன்னாச்சு. இந்த ரவியை மறுபடியும் உரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்ருதி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீத்து அப்பாட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ருதி வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கப்பா, இந்த மாதிரி ரவியை வேலை பார்க்க விட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அவங்க அப்பாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரவி மாமனார்கிட்ட பேசணும்னு சொல்லி பேசுகிறாரு. சார் வணக்கம், என்னாரு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமகன் என் கடையில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படியா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அவரை ஒழுங்காக வேலை பார்க்க விட மாட்டாங்க உங்கள் பொண்ணு, சொல்லுங்கள் வைங்க, தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அதில் என்ன சார் தப்பு இருக்குது, என் பொண்ணு தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும் என்ன இருக்குது, வைக்க தான் போகிறான், என்கிட்டையும் வசதி வாய்ப்பு இருக்குது சார், இங்கே நான் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதாங்க, எங்கள் ஊரில் எனக்கு கோடிக்கணக்கில் இருக்குது, நான் ஒரு இமேஜுக்கு தான் வேலை பார்த்துட்ருக்கேன், வச்சிட்ருக்கேன், அவங்க ரெஸ்டாரண்ட் வைக்க தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ நாங்கள் உங்கள் மருமகனை வேலையை நிப்பாட்ட நினைக்கல அப்படிங்கிறாங்க. தாராளமாக நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் மீது அப்பா, நாளிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம், வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ மீத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உங்கள் அப்பா என்ன வேலைக்கு வேணான்ட்டாங்க அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, ரவி உங்களை நம்பி தான் ரவி, நான் கூட 2 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. டேடி என்ன பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் ரவியை வேலைக்கு வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க மாமனார் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, அதனால தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டேடி அந்த பிளானே சுருதியோட பிளான் தான், எப்படியாவது ரவியை வந்து நம்மகிட்டேருந்து வேலையை விட்டு நிப்பாட்டணும், அவங்க தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லி தான். ரவி நல்லாவே சமைக்காரு டேடி, நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹோட்டல் போட்டால் நம்ம ஹோட்டல் உட்காந்துரும், நம்ம ரெஸ்டாரண்ட்டு ஓடவே ஓடாது, அதனால் நீங்கள் வந்து சும்மா இருங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிகிட்ட பேசி, ரவி நாளைக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீத்து, இப்போ தான் சுருதிகிட்ட சொன்னேன், என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, சரி ரவி நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம், அங்கே வேலை இருக்குது, அங்கே நீங்கள் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொன்னது தானே, நான் வந்து ஒன்றும் சொல்லலை, நீங்கள் தனியாக ரெஸ்டாரண்ட் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் மாற்றி பேச முடியாது, ஃபோனை வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ எங்கள் டேடி வேறு சொதப்பிட்டாரா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி ரவி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வாசல்லையும் விஜயா பார்த்துறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி ரவியும் சுருதியும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன கதை அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்குறேம்மா, ரவி அவன்கிட்ட தான் வேலை பார்ப்பான், நீ நம்ம சொந்தக்கார பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. இங்கே சுருதி வந்து மீத்துவை பார்த்தோன்னா சரியான காண்டில் இருக்காங்க, வாங்கன்னு கூட கேட்கல. ரவியும் வாங்க மீத்து என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் ரவி, என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும், ஆனால் நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டு தான் வரணும், புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாது, நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா என்னோடய தொழில் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பார்த்தியா ரவி, நீ தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா அவங்களால தலை கூட தூக்க முடியாதுன்னு நினைக்காங்க, அந்தளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்குது, நம்ம தனியாக பார்த்துக்கலாம், நான் சொல்லலை, அவங்க நினச்சா வேலைக்கு வேணுமாங்க வேண்டாமாங்க, இதுதான் இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்த்தா இப்படி தான், இப்போ நம்மளே தொழில் பண்ணோம், லாபமோ நட்டமோ நம்ம எடுத்துக்கலாம், இது அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கும்போது அவங்க வச்சது தான் வரிசையாக இருக்கும் அப்படிங்கும்போது ரவிக்கு அப்போ நல்லாவே புரியுது. மீதி சொல்லுது தப்பாக நினச்சிக்காதீங்க, ஸ்ருதி சொல்லுது ரொம்ப சரி, நான் தனியாக வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் போகிறோம், ஸ்ருதிகிட்ட பேசி நான் புரிய வச்சிட்டேன், எங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா போதும்னு சொல்லிட்டேன். ஸ்ருதி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா, அவங்க வீட்டு பணத்தையும் நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிற. ரவி இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. இதான் முடிவு அப்படிங்கிறாங்க. ரவி நான் ரொம்ப உங்களை நம்பி வந்தேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எங்கள் அப்பா ஏதோ பேசிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வரமாட்டீங்க, நான் என்ன இது பண்ணேன், எங்கள் அப்பாவுக்காக நான் மன்னிப்பு கேட்கேன் அப்படிங்கிறாங்க.
உடனே மீத்து என் வீட்டுக்காரர் சொல்லிட்டார்ல நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. மீத்துக்கு சரியான கடுப்பில் கிளம்புறாங்க. பின்னாடியே ரோகிணி போகிறாங்க. உங்களை வந்து எங்கள் ஆன்ட்டி கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரவி பேசினா ஸ்ருதி பேசுனா நினைக்காதம்மா, உங்கள் அப்பாவை கூட்டியும் உன்கிட்ட வந்து வீட்டில் வந்து பேசுதாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா பேச போகிறீங்க அப்படிங்கும்போது, ரவி விஷயமானா வாங்க வேறு விஷயம்னா பேசணும்னா அப்படிங்கிறாங்க. ரவி வேறு அப்படி பண்ணாண்டே, ரவி கொஞ்ச நாள் நீ பொறுத்துட்டு இருக்க மாட்டியா, ரெஸ்டாரண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு வைக்க மாட்டியா அப்படிங்க. என் மம்மி நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், சுருதி தான் இப்போ உடனே வைக்கணுன்றக்கா, சுருதிட்ட பேசணும். சுருதிமா கொஞ்ச நாள் கழிச்சு வையம்மா, அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன கதை இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதை அவன்கிட்ட சொல் முடியலையே, இந்த ரோகிணி வேறு இந்த வீட்டில் இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஜயாவால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போது ரவிட்டு பையன் அந்த மீத்து வீட்டு அட்ரஸை கேட்டு வச்சுக்கிறாங்க. சரி எப்படியாவது அங்கே போய் பொண்ணு பேசணும் வைக்கணும்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிறாங்க. இந்த ரோகிணியும் வீட்டை விட்டு அனுப்பணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அங்கே ரோகிணியோட கணவரோட பிள்ளைகள் அந்த சொத்துல வந்து நம்மளுக்கு பங்கு வைக்கணும் போகணும் வரணும்னு சொல்லி அவங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2வது பொண்டாட்டி இருக்காளாப்பா அப்படின்னு சொல்லி அங்கே பேசுதாங்க. ஆமாம் அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்லுது. அவன் மெட்ராஸில் இருக்காப்பா, இடையில பார்த்தேன் ஒரு டிவியில் கூட அந்த பிள்ளை வந்துச்சு, வேறு கல்யாணம் பண்ணிட்டா வச்சுட்டான்னு சொல்லுதாங்க. கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி அது சின்ன பையன் ஒருத்தன் உண்டுல அப்படிங்க. என் அம்மா வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகிட்ட இருந்த மாதிரி இல்லை, இந்த பிள்ளை தனியாக தான் நடந்தது வைக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அங்கே நம்ம மெட்ராஸில் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டால் தெரியும்னு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்காங்க. அந்த பிள்ளையா இப்போ அங்கே கல்யாணம் ஆகிருக்கு, இனி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகுது, ஆனால் அந்த வீட்டு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வீட்டு அட்ரஸ் மட்டும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் அப்பாவோட சொத்து பத்துலாம் வந்து இருக்குல்ல, அதில் கொஞ்சம் பேப்பரில் எழுத்து வாங்கணும்ல, அந்த சின்ன பையன் இருக்காமல அப்படிங்கிறான். ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. அட்ரஸ் நான் சொல்லுதேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட் நான் கிளம்பி வரேன்னு சொல்லி கிளம்பி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் சொன்னோம்னா இந்த வீடு தான் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வராங்க. யார்? ரோகிணியோட மூத்த புருஷனுடைய பையன் வராங்க. வந்துட்டு பாட்டி அப்படிங்கிறாங்க. ரோகிணி பாட்டியா? சரி விஜயா பார்த்து பாட்டிங்க. பாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நீங்கள் எங்கள் சித்தியோட மாமியார் தானே, அப்போ நீங்கள் எனக்கு பாட்டி தானே அப்படின்னு. சித்தியோட மாமியார் பாட்டியா அப்படிங்க. யார்? கல்யாணி இருக்காங்களா, அது வந்து எங்கள் சித்தி தான், எங்கள் அப்பாவுக்கு தான் மூத்த பஞ்சாதியாக இருந்தாங்க அப்படிங்க. மூத்த பஞ்சாதி என்ன தம்பி இவ்வளோ சாரி எங்கள் அப்பாவுக்கு 2வது பொண்டாட்டியாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியலை அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. யாருப்பா நீ அப்படிங்கிறாங்க. ஐயா எங்கள் அப்பா வந்து அக்காச்சிபாளையம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. எங்கள் சித்தி இங்கே இருக்காங்க, சித்திக்கு இங்கே தான் 2வது கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு. 2வது கல்யாணம் ஆகிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் எங்கள் சித்தி பேர் கல்யாணி. எப்படிப்பா கல்யாணின்னு யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க உங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லி ஃபோட்டோவை காமிக்காங்க. இது ரோகிணிங்களா அப்படிங்க. ரோகிணியா? அவங்க பேர் ரோகிணி இல்லையா அப்படின்ட்டு. ரோகிணி நேராக கூட்டமாக இருக்கான்னு சொல்லி ரோகிணி ரூம்லேருந்து வராங்க. சித்தி எனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. சித்தியா நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் யாரா? உங்கள் 2வது புருஷன் இருக்கார், உங்கள் மூத்த புருஷன் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. மூத்த புருஷன் இருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எங்கள் அப்பாவை தானே நீங்கள் 2வது கல்யாணமாக பண்ணியிருந்தீங்க, எங்கள் அப்பா பேர் இது இல்லை, உங்கள் பேர் கல்யாணி தானே, இங்கே ரோகிணின்னு சொல்லியிருக்கீங்களோ. சரி சித்தி அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் அப்பாவுக்கு சொத்து இருக்குது பற்றியெல்லாம், அதை நாங்களே வச்சுக்கலான்னு பார்க்கோம். தம்பியும் இருக்கான் கிறிஸுக்கு, நாங்கள் எங்களால் உள்ளதை செய்தோம், நீங்கள் வந்து அந்த பேப்பரில் ஒரு எழுத்தில் மட்டும் எழுதிருங்க அப்படிங்கும்போது, இல்லை உங்களை யாருன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. என்ன சித்தியை ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு. தம்பி நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நான் எல்லாருக்கும் சொல்லுதேன், இவங்க வந்து எனக்கு சித்தி, எங்கள் அப்பாவுக்கு 2வதாக கல்யாணம் பண்ணவங்க, எங்கள் அப்பா வயசானதுனால போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க வணக்கம் சின்ன பையன் இருக்கான் என்ன, அந்த பையனுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுருக்கோம், அந்த பேப்பரில் ஒரு கையெழுத்து மட்டும் வேணும், அதை மட்டும் அந்த கல்யாணத்துக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது, தம்பி இவங்க தான் உண்மையிலே கல்யாணியா அப்படிங்கிறாங்க. ஐயா அந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம் பார்க்கறதுக்கு இவங்கள மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது, முத்து என்ன உங்களுக்கு பிடிக்காதுங்கிறனால நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, தம்பி நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி கிளம்ப முடியும், அந்த சொத்தை நாங்கள் வந்து எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஏதாவது செய்யணும்ல அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் உண்மையிலே இவ தான் அவங்க சித்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இவங்க தான் எங்கள் சித்தி, எங்கள் அப்பா இவங்கள 2வது கல்யாணம் முடிச்ச ஃபோட்டோ எல்லாமே வீட்டில் இருக்குது, நான் வேணால் கொண்டு வர சொல்லட்டுமா அப்படிங்கும்போது இங்கே ரோகிணி தெரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆகா இது வரைக்கும் நம்ம இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவன் கல்யாண ஃபோட்டோலாம் கொண்டு வராங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நடந்துச்சு அந்த கண்ணாலம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏய் வாயை மூடு, அப்போ நீ வந்து கல்யாணத்தை மறைச்சி தான் இங்கே வந்து கல்யாணம் முடிச்சிருக்கேனே, இதில் வந்து மனோஜை நான் பேச விட மாட்டேங்க வைக்க விட மாட்டேங்கன்னு வேறு புல் டப்பு.
ஒழுங்கு மரியாதை வீட்டு விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துடுறாங்க. என்னம்மா நடக்குது அப்படிங்கும்போது, என்ன நடக்கா அப்படிலாம் நடக்கணுன்னா மனோஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அம்மா நீங்கள் சொல்லுறத நம்பவே முடியல அப்படியே அந்த ஆள் சொல்லுதாரு. என்னன்னு கேட்டாருன்னா அவர் சொல்லித்தாரு சித்தப்பா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. இப்போ மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. ரோகிணி இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி விஜயா கடுப்பாக இருந்தாலும் அப்போ தான் சிந்திக்காங்க. ரைட்டு மீத்துவை நம்ம மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இந்த பேப்பரை கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஏங்க பேப்பர் எடுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு விஜயா அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நீ கையெழுத்து போட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. ரோகிணியா விஜயா இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.